வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 24 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தில் நடனம் மருணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம், அலோஷா மற்றும் ஜகோய் மணிப்பூர், ரிகம்பதா மற்றும் போனியோக்சி அருணாச்சல் பிரதேசம், மர்தனா ஜூமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட். ஜெயபிரகாஷ் நாராயண், அமர்த்திய சென், கோபிநாத் பர்டோலி மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபுவா கௌரங்கா மற்றும் விஸ்வம்பர்னு சொல்லலாம். பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்த ஜெர்மனி நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 90 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை சரத்து 368 சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டார்க். ஸ்கேனரை உருவாக்கினது ருடால்ஃப் ஹெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM குசும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. தோஹாவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு ISSF உலகக்கோப்பையில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? 6. 2025ஆம் ஆண்டுக்கான 14வது ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? ஜெர்மனி. ஸ்பெயின் நாட தோற்கடிச்சிருக்காங்க. இந்த 14வது ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை நடந்தது இந்தியா, அதுவும் மதுரை, சென்னை. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் புதிய பெயரான பூஜ்ய பாப்பு கிராமின் ரோஜ்கார் யோஜனா. இந்திய ராணுவ கிழக்கு கட்டளை சமீபத்தில் எந்த மலையை ஏறியது? காங்டோ, அருணாச்சல பிரதேசத்துடைய உயரமான மலை. பிரீமியம் ரூபாய் மெட்டல் கிரெடிட் கார்டு லக்ஸராவை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? பஞ்சாப் நேஷனல் பேங்க். கொக்கோ கோலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹென்ரிக் பிரவுன். தருண் கர்க் ஹுண்டாய் இந்தியாவுடைய மேலாண்மை இயக்குனர். ஆனந்த் கோயன்கா ஃபிக்கியுடைய தலைவர். அசோக் பூஷனா தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டின் தீர்ப்பாயத்தின் தலைவர். ராம் பிரசாத் சீர்திரன் பூமா இந்தியாவுடைய மேலாண்மை இயக்குனர். விவேக் சதுர்வேதி CBIC உடைய தலைவர். ராமகிருஷ்ணன் சந்தர் LSE உடைய மேலாண்மை இயக்குனர். 2025ஆம் ஆண்டுக்கான தி பேங்கர் விருதுகளில் இந்தியாவின் சிறந்த வங்கிக்கான விருதை வென்ற வங்கி எது? பேங்க் ஆஃப் பரோடா. மருத்துவ தரநிலைகள் குறித்த ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? இந்தியாவும் லிபேரியா. சுற்றுலா அமைச்சகம் இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா மையமாக நிறுவ மாஸ்டர் கார்டுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் கம்போடியாவில் UPI ஏற்றுக்கொள்ளலை செயல்படுத்த அத்லிட வங்கி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இந்தியாவில் சிப் உற்பத்தி அதிகரிக்க இன்டெல் கார்பரேஷனுடன் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்த பதஞ்சலி குழுமத்துடன் ரஷ்யா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா தனது முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் பயணிகள் கப்பலை எந்த நகரத்தில் ஏவியது? வாரணாசி. இந்தியாவின் முதல் விஸ்டுடம் ஜங்கல் சஃபாரி ரயில் வாரணாசியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் காசியாபாத்தில் நிறுவியிருக்காங்க. 75வது பிரதம மந்திரி திவ்யாக்ஷா கேந்திரா உத்தரப்பிரதேஷ்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலாலாபாத் நகரத்தை பரசுராம்புரின் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. முக்கிய மந்திரி யுவ உத்தியாமி விகாஸ் அபியான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு பயிற்சி மையம் ஜர்காரில் ஆரம்பிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துடைய 76வது மாவட்டம் கல்யாண் சிங் நகர். விஸ்வகர்மா கைவினைகளுக்காக அமேசானுடன் எந்த அமைச்சகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். இந்த PM விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ அமேசான் நிறுவனமும் கதிசக்தி விஸ்வவித்யாலயா அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகமும் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. LNG பன்கரிங் உள்கட்டமைப்பிற்காக கொச்சின் துறைமுகம் மற்றும் BPCL நிறுவனத்திற்கும் இடையே நடந்த கையெழுத்தின் மொத்த மதிப்பு 500 கோடி. ஆஸ்ட்ரோடெக் இன்க் நிறுவனம் ITI பயிற்சி நவீனமயமாக்குவதற்காக திறன் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க.
தேசிய நெடுஞ்சாலைகளில் தொலைத்தொடர்பு அடிப்படையிலான பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பயன்படுத்த NHAI உடன் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவின் பைனான்சியல் இயர் 26க்கான ADB மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பு என்ன? அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி நம்ம இந்தியாவுடைய GDP வளர்ச்சி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7.2. இதுவே RBI 7.3 சொல்லியிருக்காங்க. டெலாய்ட் இந்தியா கருத்து கணிப்பின்படி 6.7 to 6.9. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனத்தின்படி 7. RBI 7.3 பார்த்துட்டோம். கிரைசில் நிறுவனத்தின்படி 7. OECD நிறுவனம் படி 6.7.